பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் நிலையில் பரப்புரை களம் சூடுபிடித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தற்போது இறுதிக்கட்ட பரப்புரையில் தலைவர்கள் யார் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று பிரதமர் நரேந்திர மோடியே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பவானா பகுதியிலே பொதுக்கூட்டத்தில் பேசினார். இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாள் என்கிற போதிலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பிறகு அவர் இன்று தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அப்போது குடியரசுத் தலைவர் குறித்து ஏளனமாக சோனியா காந்தி குடும்பத்தினர் பேசுவதாக அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடாமல் மறைமுகமாக சாடினார். அதை தவிர அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு மீதும் அவர்களுடைய பொய் குற்றச்சாட்டுகள் தொடர்கிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். இதுவரை பொதுக்கூட்டங்களிலே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஆப்தா என்ற பதத்தை பயன்படுத்தி, அதாவது டெல்லிக்கு வந்திருக்கும் பேரிடர் என குறிப்பிட்டு வந்த அவர் இன்று காங்கிரஸ் கட்சியும் தனது பரப்புரையிலே சாடியிருக்கிறார். அதே சமயத்திலே பிரியங்கா காந்தி இன்று காங்கிரஸ் கட்சி சார்பாக பரப்புரையிலே கலந்து கொண்டிருக்கிறார். நாங்லாய் பகுதியிலே நடைபெற்ற பேரணியிலே அவர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தி உடல்நல குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக பரப்புரையில் பங்கேற்கவில்லை என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்து வந்தார்கள். ராகுல் காந்தி எதிர்பார்த்த அளவுக்கு தீவிரமாக டெல்லியில் சட்டசபை தேர்தல் பரப்புரையிலே களமிறங்கவில்லை என்ற வாதம் ஒருபுறம் இருந்து வரும் நிலையிலே ராகுல் காந்தி இன்று நாடாளுமன்றத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்டார். அவரும் அடுத்த சில நாட்களிலே பிரச்சாரங்களில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3ஆம் தேதி வரை மட்டுமே, அடுத்த 3 நாட்கள் மட்டுமே டெல்லி சட்டசபை தேர்தல் பரப்புரை நடைபெறும். 4ஆம் தேதி அன்று பரப்புரைக்கு அனுமதி கிடையாது. 5ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஆகவே அடுத்த 3 நாட்களிலே ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளை சேர்ந்த மூத்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என கருதப்படுகிறது. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால், அதிஷி மார்லேனா, மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் ஆம் ஆத்மி கட்சி சார்பிலும், பிரதமர் நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும், அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு தலைவர்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நிச்சயமாக கணபதி, டெல்லியில் மீண்டும் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்குமா அல்லது 25 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடிக்குமா அல்லது இழந்த செல்வாக்கை காங்கிரஸ் பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.